வணக்கம். அருள் பெருக. நம்ம தண்டாயுதபாணி கோயிலை வந்து தரிசிக்க போகிறோம். இப்போ முருகனை வந்து இன்னைக்கு நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த கோயில் 1859 இருக்குங்க. 1983 மறுபடியும் புனரமைச்சிருக்காங்க. இப்போ கடந்த 2014 வந்து இதை வந்து சிங்கப்பூர் நேஷ்னல் மான்யூமெண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. கோபுர தரிசனம் இப்போ வந்து ராஜகோபுர தரிசனம், கலசங்கள், ராஜகோபுர தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அப்படி உள்ளே போய் முருகனை தரிசிக்கலாம். ஓம் முருகா. இது முட்புற தோட்டம். இது வந்து கோயிலை சுற்றி இருக்கிற ரம்மியமான அழகான இடங்கள். முருகா. காவடி எடுத்துட்டு வரவங்களுக்கெல்லாம் இந்த இடம் வரப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். உள்ள நுழையிறப்போ மெய் மறந்து சாமி வந்து ஆடுவாங்க. உள்ள நுழைஞ்சோன்னே உங்களுக்கு அந்த தெய்வீகம் நல்லா உணர முடியுது. அப்பன் முருகனுக்கு அலங்காரம் அழகாக பண்ணியிருக்காங்க. 2 விளக்குகளுக்கு நடுவில் அப்பன் முருகன் தரிசனம். அப்பனே முருகா, எல்லாம் இருந்துச்சு. அனைவரும் அருள் பெறுக. முருகன் தரிசனம் அனைவரும் அருள் பெறுக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா. ஞானதண்டாயுதபாணி. அருள்மிகு ஞானதண்டாயுதபாணி அருள் பெற்று அனைவரும் நலம் பெற. ஓம் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா. தரிசனம் முடிச்சுட்டு இப்படி கோயிலை சுற்றி வருவோம். இந்த பக்கம் வந்து கோயில் ஸ்தல வரலாறு அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அந்த பக்கம் வந்து சில கட்டிட வேலை நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இங்கே வந்து 1820 இருக்கிற அந்த ஸ்தல வரலாறை வந்து இதில் எழுதியிருக்காங்க.
2023 இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. 1950 இப்படி இருந்திருக்கு அந்த கோயில். 1970 அப்புறம் 2009 இப்போ இப்படி இருக்குது. இந்த மாதிரி நல்ல மாற்றம். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இங்கே இந்த கோயிலுடைய முக்கியமான நிகழ்வுகள் எடுக்கப்பட்ட முக்கியமான புகைப்படங்கள் எல்லாம் இங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க. வந்து அழகு குத்தி காவடி எடுக்கிற ஒரு சாம்பிள். மற்ற புகைப்படங்கள்லாம் கோயிலை சுற்றியும் காட்சிக்காக வச்சுருக்காங்க. இது வந்து தைப்பூசத்தில் இங்கே இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு இங்கே வர சுற்றுலா பயணிகளுக்கெல்லாம் வந்து காமிக்கிறதுக்காக. இது வந்து கரூரை சுற்றி இருக்கிற கோயில்கள். மற்ற கோயில்களையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம். இப்போ அடுத்து அருள்மிகு மீனாட்சி அம்மன் தரிசனம். அனைவரும் அருள்மிகு மீனாட்சி அம்மன் அருள் பெறுக, நலம் பெறுக. ஓம் சக்தி. முருகனுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் நடுவில் வந்து சுந்தரேஸ்வரர் கோயில். அருள்மிகு சுந்தரேஸ்வரர் கோயில் அருள் பெறுக, நலம் பெறுக. சிவாய நமகம். அடுத்தது நவகிரகம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது நவகிரகம் தரிசிச்சுட்டு நால்வர் விக்கிரகம் இருக்குது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். நடுவில் வந்து நடராஜர், சிவகாமி அம்மன் விக்கிரகம் இருக்குது. இது விசேஷ காலங்களில் வந்து இது வந்து உள்ளே வந்து வளம் எடுத்துகிட்டு வருவாங்க. காலபைரவர் தரிசனம். நடராஜர் வந்து மண்டபத்தில் வந்து நடராஜர் சிலை இருக்குங்க. அதே மறுபடியும் தண்டாயுதபாணியை தரிசிச்சுட்டு விடைபெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.